உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு ஸ்பெகட்டி பாஸ்தாவில் நம்ம வந்து லெமனில் வந்து நம்ம இந்த பாஸ்தாவை நூடுல்ஸ் மாதிரி பண்ணுறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாட்டர் ஆப்பிளோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது லெமனில் வச்சு செய்யக்கூடிய அந்த ஸ்பெகட்டிஸ் பாஸ்தா. இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி எடுத்துங்க. தண்ணி வந்து நீங்கள் சுடு தண்ணியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கூலிங் வாட்டராகவும் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டராகவும் எடுத்துக்கலாம். அதில் வந்து எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுருங்க. விட்டு அது நல்லா கலக்கி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த உப்பு தண்ணியில் முழுக்க நல்லா பரவலாக இருக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகினோடனே இந்த ஸ்பெகட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துங்க. ஒரு பிடி அளவுக்கு, அதாவது உங்களுக்கு இந்த கட்டவரலுக்கு இடையில அளவுக்கு இது மாதிரி எடுத்து அதை அப்படியே அதில் சேர்த்து இந்த தண்ணியில் அப்படியே வச்சுருங்க. ஒரு ஓரமாக அப்படியே அணைச்ச மாதிரி அதை வச்சுருங்க. அது மாதிரி தண்ணியில் இது மாதிரி அது ஒரு பாதி போடும், பாதி வந்து மேலேயே இருக்கும். இது தண்ணி சூடு வந்தோன்னா அப்படியே உள்ளே அழகாக வளைஞ்சிக்கும். இப்படியே வெந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே அதுவாகவே வளைஞ்சிக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுருங்க. வச்ச பிறகு இதை அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு வந்தோடனே, இந்த தண்ணி சூடு வந்தோடனே இது அப்படியே உள்ளே அழகாக பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்துடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெந்து போயிருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி பாருங்கள். இப்போ வந்து அருமையாக இருக்குது. இது இப்போ வந்து இந்த சூட்டோடு இறக்கி வச்சுட்டா போதும். ரொம்ப தளன்னு கொதிக்கணுங்கிறதுல அவசியம்லாம் இல்லை. இந்த சூட்டோடையே அப்படியே நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கரெக்டான பதத்துக்கு சரியாக வெந்து வந்துடும். இதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா அந்த வெந்து வந்தோடனே தண்ணியிலேருந்து வடித்து எடுக்கணும். அதை அப்படியே மேலேருந்து அப்படியே ஸ்பூனால் அப்படியே இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே பிளேட்டில் எடுத்து தண்ணியை சுத்தமாக வடித்து வைங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். தண்ணியை வந்து சுத்தமாக வடிய விட்டு எடுத்து வைக்கணும். நம்ம எண்ணெயெல்லாம் கலந்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இருந்தாலும் அந்த தண்ணியோட அந்த சூட்டோடு வச்சிங்கன்னா அப்படியே ஒன்றா ஒட்டும். இப்போ வந்து இந்த இஞ்சிக்கல் எடுத்துங்க. இந்த இஞ்சிக்கல்லில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதே போல் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இந்த 3ஐயும் போட்டு நல்லா இடிக்கணும். இல்லைன்னா அம்மியில் வச்சு நகர்த்திக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி அதை இடிக்கணும். இது மாதிரி இடித்து ரொம்ப பவுடராக எடுக்க வேண்டியதில்லை. உடஞ்சி போயிருந்தால் போதும். இந்த மாதிரி உடஞ்சி இருந்தால் போதும். இதில் மிளகு, வெந்தயம், ஜீரகம் இது மாதிரி உடச்சி நல்லா நச்சு உடச்சி எடுத்துருங்க. 1/4 கூட உடஞ்சா பிரச்சனை இல்லை. அதனால் அந்த மாதிரி உடச்சிக்கோங்க. உடைச்ச பிறகு ஒரு அரை எலுமிச்சம்பழம் போதும். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம் போதும். நமக்கு வந்து கொடி எலுமிச்சைன்னா அது உங்களுக்கு ஒரு பழம் ஊற்றலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பான டேஸ்ட்டும் இருக்கும். நல்லா தோல் தடிமனாகவும் இருக்கும். இது வந்து நல்லா கடுமையான புளிப்பாக இருக்கும். அதனால் அரை எலுமிச்சம்பழம் போதுமானது. இதை புளிஞ்சு ஒரு டம்ளரில் எடுத்துங்க. இப்போ இதுக்கு சில்லி ஸ்ப்ரே எடுத்து வச்சுங்க. அதே போல் குடமிளகாயை ஒரு பாதியை வெட்டி எடுத்து வச்சுங்க. கேரட்டு ஒரு 1/4 கேரட்டை துருவி எடுத்து வச்சுங்க. கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி அதை அப்படியே கையால் திருவி விடுங்க. அந்த காம்போட சேர்த்து திருவி வைங்க. கட் பண்ணுவோம். இது நறுக்காமல் இது மாதிரி திருவி வச்சிங்கன்னா இது கொஞ்சம் வாசம் வந்து ஒரு மாதிரியாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுங்க. இந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு அந்த எண்ணெய் சூடு வந்தோடனே கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா பொரியணும். அதுக்காக அந்த எண்ணெயில் நல்லா இதை இந்த மாதிரி அந்த எண்ணெயில் இந்த கடுகை பரட்டி விடுங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா அது நல்லா வெடிக்கும். பொறுன்னு வெடிக்கும்போது நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து இடித்து வச்சுருக்க அந்த தூளை எடுத்து போட்டு அந்த தூள் நல்லா பொரியணும். இந்த எண்ணெயில் போட்டு அந்த தூளும் நல்லா இது மாதிரி பொரியணும். இந்த மாதிரி பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கின குடைமிளகாயை சேர்த்துங்க. இந்த குடைமிளகாயை நறுக்கின குடைமிளகாய்
சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். இப்போ இது மாதிரி அந்த குடமிளகாயை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி வதங்கி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பதத்துக்கு இது வதங்கணும். அதில் இருக்க பச்சை நறுமணம் இருக்கக்கூடாது. அப்போ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம் சாறை சேர்த்துங்க. எலுமிச்சம் சாறை சேர்த்துருங்க. எலுமிச்சம் சாறை சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கலை. ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நம்ம பாச போகிறப்ப கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்துக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எலுமிச்சம் சாறு சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், குடமிளகாய் சேர்த்துருக்கோம். நல்லா இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம திருவி வச்சுருக்க கேரட் எடுத்து சேர்த்துங்க. கேரட்டை சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கி விட்ருங்க. இந்த கேரட்டையும் சும்மா ஒரு வதக்கினா போதும். இந்த பதத்தில் நம்ம அந்த கேரட்டை சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த எண்ணெயில் நல்லா இது மிக்ஸ் ஆகணும். இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த கேரட்டோட பச்சை வாசமும் போயிடும். இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் அது இருக்கும். இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு லேசாக ஒரு 2 சிட்டிகை சால்ட்டை தூவி விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பதம் வந்தோடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பெகட்டியை பாஸ்தாவை எடுத்து அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம அப்படியே சேர்த்துட்றோம். இந்த தாளிப்போடு சேர்த்துடணும். தாளிப்போடு சேர்த்து இது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இதை நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். அது நல்லா பிரண்டுடும். ஆனால் இந்த பகுதிகளில் நாங்கள் இருக்க பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி நீட்டாக இருக்கிறத சாப்பிட மாட்டாங்க. அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் மாதிரி அதை வந்து சாப்பிடுவாங்க. அப்படி தான் பார்ப்பாங்க அதை. அதனால் நம்ம அதை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிறோம். அதை நாங்கள் வந்து சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கிறோம். நீங்கள் பிரட்டி அப்படியே வச்சுக்கலாம். அது நூலாக வரும். அது உங்களுக்கு இந்த மாதிரி 2 பிரட்டினீங்கனாவே அது எல்லாமே அதிலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதோடு அது நல்லா வெந்து போயிருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவெல்லாம் உள்ளே அப்படியே இழுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி அதை நல்லா பிரட்டி விட்டுறணும். இது பிரட்டி விட்டு இப்போ நாங்கள் இது வந்து மேலே இந்த மாதிரி பிரட்டி விட்ட பிறகு இது மேலே வந்து நாங்கள் அந்த மிளகு, ஜீரகம், அதே போல் வெந்தயம் சேர்த்து இடித்த தூளை தூவிக்கிறோம். அது மேலே கொத்தமல்லி தழையும் தூவிக்கிறோம். கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா பிரட்டி விட்டுறோம். மறுபடியும் அதை நாங்கள் பிரட்டி விட்ருவோம். அதை அப்படியே நல்லா பிரட்டுங்க. பிரட்டி விட்டிங்கன்னா இப்போ நல்லா அந்த கொத்தமல்லி தலையோட வாசம், இந்த மிளகு ஜீரகத்தோட வாசம் நல்லா பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு புளிப்பு இருக்கும், ஆனால் பெரிய அளவில் காரம் இருக்காது. இதுக்கு சரியான காரத்துக்கு நம்ம அந்த சில்லி ஃப்ளேவர் தூவி விட்றோம். இது கொஞ்சம் நைஸாக இருக்கக்கூடிய மாதிரி நைஸாக இருக்கும். ரொம்ப வந்து பவுடராக இருக்காது, ரொம்பவும் பார்த்திங்கன்னா சில்லாகவும் இருக்காது. அதனால் இந்த சில்லி ஃப்ளேவர் தூவி விட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இப்போ நமக்கு இதுக்கு தேவையான புளிப்பு, காரம் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான நம்ம இந்த மசாலாவுக்கெல்லாம் தேவையான சால்ட்டு தூவி விட்டு நல்லா இது மாதிரி பிரட்டுவோம். இந்த மாதிரி பிரட்டி விட்ருங்க. பிரட்டி விட்ட பிறகு இப்போ புளிப்பு, உரப்பு இருக்கும், அதே டைமில் உப்புசும் இருக்கும். இதில் கொஞ்சம் இனிப்புக்காக லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரையை அப்படியே மேலால் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு லேசாக பிரட்டி விடுவோம். லேசாக வந்து ஒரு பிரட்டி விடுவோம். அப்போ வந்து நல்லா உரப்பு, புளிப்பு, காரம், இனிப்போடு சூப்பராக இருக்கும். அதை வந்து ஹையாக காரம் போயிட்டாலும் அது தெரியாது, ரொம்ப புளிப்பு அதிகமானாலும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அருமையான பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லெமன் பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கார்னிஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள், இந்த வாட்டர் ஆப்பிளோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்குங்க. வெட்டி இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அழகுபடுத்தி பரிமாறினீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பராக ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு டக்குன்னு இது மாதிரி உடனே செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளையும் இது மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொஞ்சோண்டு இது மாதிரி செஞ்சு வைக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு ரெஸ்ட் டைமில் இது மாதிரி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இதில் மெயினாக வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் இருக்கணும். இந்த வாட்டர் ஆப்பிளோடு சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு அலாதியாக தனித்துவமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெகட்டியில் லெமன் பாஸ்தா செஞ்சு அந்த நூடுல்ஸ் மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.